Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Assalatu wassalamu ala rasulillah amma ba'd. நாங்க அன்றைக்கு பார்த்த பாடத்துல பேலன்ஸ் இன்னைக்கு பார்ப்போம். சரியா? அன்றைக்கு ஒரு எம்சிக்யூ பேப்பர் ஒன்றை பார்த்தோம். அதுல 25 கேள்விகளுக்கான பதில்களை நாங்க பார்த்தோம். இன்றைக்கு மீதி கேள்விகளுக்கான பதிலையும் டைம் இருந்தா செகண்ட் பார்ட்டையும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி வைப்போம். சரியா? ரைட். பாருங்க இந்த கேள்விய. ஓகே, பின்வரும் கூற்றுக்களை கவனித்துக் கொள்க. ஏபிசிடி போட்டு வாருது இல்லையா? நீங்க வாசிக்கக்குள்ளேயே டிக் பண்ணி கொள்வது பெஸ்ட் ஆயிக்கும். அப்ப லேசா உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் இல்லையா? இதுல வந்து முஜித்தஹிதான். முஜித்தஹித் ஆளாக இருத்தல் வேண்டும். சரியா? அதாவது முஜித்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகள் சம்பந்தமான கேள்வி இல்லையா? கீழே பாருங்க, நான் சொல்லிக்கிற மேல உள்ளதையும் கீழே உள்ளதையும் ஃபர்ஸ்ட்டுக்கு வாசிச்சு கொள்ளுங்க. மேலுள்ளவற்றுள் முஜித்தஹிதிடம் காணப்பட வேண்டிய தகைமைகளை உள்ளடக்கிய விடையை தெரிவு செய்க. ரைட்? அதுல தான் முஜித்தஹித் ஆணாக இருத்தல் வேண்டும். ஓகே, சரியா? எல்லா மொழிகளிலும் பாண்டித்தியம் பெற்றிருத்தல். சரியா? ரைட். உண்மையில ஒரு முஜித்தஹித் வந்து எல்லா மொழிகளும் தெரிஞ்சுக்கணும் என்பது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், மேலதிகமான ஒரு தகமை. அது தீர்வு காண்றது கட்டாயம் தேவை என்றது இல்லை. சரியா? இதுல கட்டாயம் தேவை என்றது அரபு மொழியில பாண்டித்தியம் பெற்றவராக இருக்கணும் என்றுதான் வரும். அப்ப அது வராது. சரியா? அல் குர்ஆன் பற்றி ஆழமான அறிவு. ஓகே, அது வரத்தான் வேணும். ஷரியாவின் நோக்கங்கள் பற்றிய அறிவு, அதுவும் தெரியணும். மகாஷிது ஷரியா இல்லையா? ஒரு முஜித்தஹித் ஒன்று தீர்ப்பு சொல்லக்கூட இஸ்லாமிய ஷரியாட நோக்கங்கள் சம்பந்தமான அறிவும் அவருக்கு இருக்கும். சரியா? உசூல் ஃபிக்ஹ் பற்றிய அறிவு, இஸ்லாமிய சட்டக்கலையின் அடிப்படைகள் பற்றிய அறிவு, அதுவும் இருக்கும். அப்ப இதுல பார்த்தா ஏ தவிர ஏ வரும், பி தவிர ACDE. சரியா? இது இருக்குது. இதுல வந்து கீழே போட்டிங்கிறத பார்ப்போம் என்னன்னு. அப்ப இதுல வந்து முஜ்தஹித் ஆணாக இருத்தல், இது பி ஷுவரா வராது. அல் குர்ஆன் பற்றிய ஆழமான அறிவு, ஷரியாவின் நோக்கங்கள் பற்றிய அறிவு, உசூல் ஃபிக்ஹ் பற்றிய அறிவு. ரைட். இதுல நீங்க பார்த்தா விளங்கும். இதுல எது வரப்போடா மெயினா பார்த்துக்கணும், பி வரப்போடா. சரியா? அப்ப இதுல பாருங்க, டக்குன்னு பி 1ல 2ல 3ல 4ல வந்து உடனே கண்டுபிடிச்சிடணும் CDE. சரியா? இதுல வந்து 1 2 3 4 இடத்துல பி வந்திக்குது. ஆகவே அப்ப எதுல பி வரலையோ அப்ப CDE. அல் குர்ஆன் பற்றி ஆழமான அறிவு, ஷரியாவின் நோக்கங்கள் பற்றிய அறிவு, உசூல் ஃபிக்ஹ் பற்றிய அறிவு. ரைட். இதுல ஆணாக இருத்தலா பெண்ணாக இருத்தலாங்கிற கருத்து வேறுபாடு இருக்குது. சரியா? ஆனாலும் சில இடங்கள்ல ACDE உங்களுக்கு போடலாம். சில இடங்கள்ல வந்து பெண்களும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றதுக்கு சில இடங்கள்ல ஷரியால அனுமதி இருக்குது. சரி, அப்படிங்கிறதுக்கு ஆக முக்கியம் இந்த ரெண்டுலையும் எல்லா மொழிகள்லையும் பாண்டித்தியம் பெற்றிருத்தல் என்றது வராது மெயினா. சரியா? அதுக்கு அடுத்தது எங்களுக்கு ஏன்னு சொல்லணும். இதுல உள்ள விடப்படி அப்ப இதுல வரணும் CDE. இப்ப கொஞ்சம் வாங்க, முஜித்தஹிதோடு சம்பந்தமான பகுதிக்குள்ள வரக்கூட ஒரு சில விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். ரைட். இந்த சொற்கள் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, முஜித்தஹித், முஜத்தித், முஜாஹித், முஹாஜிர், இந்த சொற்கள் குழப்பத்துக்காக வேண்டிய வரும். சரியா? இதுல நாங்க தெளிவை பெற்று இருக்கணும். ரைட். இதுல யாருக்காவது சொல்லலுமா முஜித்தஹித் இந்த ஒவ்வொன்றுக்குமான கருத்தை சொல்லலுமா? ஒவ்வொன்றுக்குமான கருத்து நீங்க சொன்னா நல்லா இருக்கும். அது பூரா எனக்கு வழங்கப்படுத்தலாம். யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சரி. ஓகே, நான் இங்க வரேன். டைம் போயிட்டு கொண்டு நீங்க இடையில அவங்கள்ட்ட கேட்பாங்க. முஜித்தஹித்னா நீங்க சைட்ல மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சட்டத்துறை அறிஞர். சரியா? பிக்கு துறை அல்லது சட்டத்துறை அறிஞரை குறிக்கும் முஜித்தஹித். சரியா? முஜத்தித் என்று சொல்றது மார்க்கத்தை புதுப்பிப்பவர் வரும். சரியா? முஜத்தித் என்று சொல்றது மார்க்கத்தை புதுப்பிப்பவர்.
சரியா? மார்க்கத்தை புதுப்பிப்பவர். இது என்னன்னா ஒரு ஹதீஸ் சொல்லிக்குது, ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு முறையும் அல்லாஹ் தாலா முஜத்திதுகளை அனுப்பி கொண்டே இருப்பான்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. சரியா? ஒவ்வொரு நூற்றாண்டுக்கு ஒரு முறையும் அல்லாஹ் தாலா முஜத்திதுகளை அனுப்பி கொண்டே இருப்பான்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. மார்க்கத்தை புதுப்பிப்போர். ஏன்னா நபிமார்களோட வருகை முகமது நபியோட முடிஞ்சுதானே. திருப்பி இஸ்லாத்தை உயிர்ப்பிக்க போதிக்கிறதுக்கு இந்த முஜத்திதுகள் தான் முக்கியம். அடுத்தது முஜாஹித். முஜாஹித் என்றது அல்லாஹ்ட பாதையில ஜிஹாத் புரிப்பவர், போராடுபவர். சரியா? ஜிஹாத். சரியா? அல்லாஹ்ட பாதையில ஜிஹாத் புரிப்பவர் அல்லது போராடுபவர்னு போட்டுக்கணும். போராடுறார். ரைட். முஹாஜிர் என்றது ஹிஜ்ரத் சென்றவர்கள். மக்காவிலேருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றவர்கள் முஹாஜிரியன்கள். அவங்கள வரவேற்றாக்கள் அன்சாரிகள் சொல்லுவாங்க. சரியா? முஹாஜிரியன்கள் அன்சாரிகள் சொல்லுவாங்க. ரைட். அப்ப இந்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியணும், நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? முஜ்தஹித் சட்டத்துறை அறிஞர், முஜத்தித் புதுப்பிப்பவர், முஜாஹித் அல்லாஹ்ட பாதையில போராடுபவர், முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்பவர். முஹாஜிர் ஹிஜ்ரத் செய்பவர் என்ற சொல்ல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அப்ப இவைகளை நாங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் நீங்க சொல்லி தந்துடுறேன். முஜ்தஹித் நீங்க தானே. சரியா? முஜ்தஹித். முஜ்தஹிதுக்கு ஃபகீஹ் என்றும் சொல்லுவாங்க. ஃபகீஹ். அதுக்கு பன்ம சொல் ஃபுகஹாக்கள். சரியா? ஃபுகஹாக்கள்னும் சிலாக்கள் சொல்லுவாங்க. இதுல பன்ம ஃபகீஹ். அதே போல காதி என்ற சொல்லையும் யூஸ் பண்ணலாம். நீதிபதி என்று வரும் காதி. அதே போல ஹாக்கிம் என்ற ஒரு சொல்லும் இருக்குது. ஹாக்கிம் மார்க்கத்தில் தெளிவு பெற்றவர்கள், தீர்ப்பளிப்பவர்கள் சொல்லலாம். அதே போல இன்னொரு சொல்லும் இருக்குது. முஜ்தஹித், ஃபகீஹ், காதி, ஹாக்கிம், முஃப்தி. முஃப்தி. கிட்டத்தட்ட இந்த சொற்களுக்கு நெருக்கம் இருக்குது. ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும். சரியா? அப்ப நீங்க சில நேரங்கள்ல அந்த 4 5 தந்து 1 பொருத்தம் இல்லைன்னு கேட்டு வரும். அப்ப இப்பவே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முஜ்தஹித் சட்டத்தில் முஜ்தஹிதம், ஃபகீஹ் அல்லது ஃபுகஹாக்கள், காலினா நீதிபதி. சரியா? ஹாக்கிம் என்றாலும் அதே கருத்து தான். முஃப்தி என்றாலும் ஃபத்வா வழங்குபவர், தீர்ப்பளிப்பவர்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபத்வா வழங்குபவர்னும் அதை எங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லலாம். ஓகே. ரைட். இப்ப நாங்க அப்ப இது ஓகே எழுதிக்கொண்டீங்க தானே? ஒரு ஆள் ஆன்சர் பண்ணுங்க. நான் கதைக்கிறது விளங்குதா? போர்ட்ல உள்ளது தெளிவா விளங்குதா? ஓகே. ஆன்சர் பண்ணா சரி. ஓகே, நான் அடுத்ததுக்கு போறேன். சரியா? இதை எழுதிக்கொண்டீங்க தானே? அடுத்தது இன்னொரு விஷயத்தை இன்னைக்கு சொல்லிட்டு வாங்க. சரியா? முஜ்தஹிதுகளுக்கு இருக்க வேண்டிய தகமைகள் இப்ப நாங்க பார்த்தோமே. சரியா? இந்த தகமைகள் உங்களுக்கு 5 மார்க்ஸுக்கு வரலாம், 10 மார்க்ஸுக்கு வரலாம், 8 மார்க்ஸுக்கு வரலாம். சரியா? 6 மார்க்ஸுக்கும் வரையணும், 8 மார்க்ஸுக்கும் வரையணும், 10 மார்க்ஸுக்கும் வரையணும். சரியா? சில நேரங்களில் சிறு குறிப்புக்கும் போடுவாங்க. அவ்வளவுதான் பார்த்துக்கணும். சரியா? 6 மார்க்ஸுக்கு வந்தா உங்கள்ட்ட கேட்டு வரும் 3 தகமைகளை குறிப்பிட்டு விளக்குங்க. 8 மார்க்ஸுக்கு வந்தா 4 தகமைகளை குறிப்பிட்டு விளக்குங்க. 10 மார்க்ஸுக்கு வந்தா 5 தகமைகளை குறிப்பிட்டு விளக்குங்க. 5 மார்க்ஸுக்கு முஜ்தஹிது தகமைகளே வரும். அதுல நீங்க ஒரு ஷோர்ட்டா ஒரு 5 விஷயத்தை வச்சு ஒரு பந்தி எழுதினா சரி. சரியா? இது கொஞ்சம் ஒரு கவனமா டைமை மேனேஜ் பண்ணி எழுதும். ரைட். இது உங்களுக்கு விளங்கித்தானே? இதுகள் அடிக்கடி கேள்வி வராது. ஆனா இது உங்களுக்கு சுயமா எழுதியலுமான சில விஷயங்கள். இதுக்கு நிறைய பாடமாக்க வேண்டிய தேவையே இல்லை. சரியா? இஸ்லாத்துல சில தலைப்புகள் இருக்குது. நாங்க விளங்கி இருந்தா நாங்க யோசிச்சு ஆதாரங்கள் கூட போட தேவையில்ல, சும்மா எழுதலாம். அப்படியான தலைப்புல ஒரு தலைப்பு தாமா இந்த முஜ்தஹிதுகளுக்கு இருக்க வேண்டிய தகமைகள். இது எப்போ வந்தா நீங்க எழுத ரெடி ஆயிக்கணும். தர்ம வழக்கு சம்பந்தமா வந்த மாதிரி தான். அது எப்போ எழுதலுமே. சரியா?
மலக்குமார்கள் சம்பந்தமா ஒரு கேள்வி வந்தா ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அல்லாஹ் மட்டும்தான் மலக்கள் எண்ணிக்கை தெரியும், ஊனுறக்க மற்றவர்கள், அல்லாஹ்வுக்கு சதாவும் கட்டுப்படுபவர்கள், 10 முக்கிய மலக்கள் இருக்கிறாங்க, 10 பேரையும் அவங்களோட பணியை எழுதினா அங்க வந்துடும் சொல்லிட. அந்த மாதிரியான ஒரு தலைப்பு தான் உங்களுக்கு லேசிக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் இதுல போட்டிக்கிறோம். ரைட்? முதலாவது அரபு மொழி அறிவு. முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகவைகள்ல அரபு மொழி அறிவு கட்டாயம் தேவை. இதை நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த கேள்வி வந்தாலும் தலைப்பு போட்டு எழுத ஏதுமான கேள்விகள் வந்தா நீங்க தலைப்பு போட்டு எழுத பழகும். சரியா? சும்மா ஒவ்வொரு பந்தியில எழுத வேணாம், தலைப்பை போட்டு போட்டு ஒவ்வொரு பந்தி எழுத பழகுங்க. பேப்பர் திருத்துறாக்களுக்கு அது லேசி. சரியா? எப்படி விடை எழுதணும் என்ற விஷயங்களை விளங்கப்படுத்தக்குள்ள வார ஒரு பகுதி தான் அது. தலைப்பு போடுங்க, விளக்கம் எழுதுங்க. சரியா? இப்ப இதுல 6 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் கூட நோம்பல ஒரு 1-2 வரியில அறிமுகம் ஒன்று போடுற மாதிரி தான் போடுங்க. இல்லாம டைரக்டா வந்தாலும் உங்களுக்கு solid மார்க்ஸ் கிடைக்கும். 10 மார்க்ஸுக்கும் அப்படித்தான். சரியா? ஒரு சின்ன ஒரு அறிமுகம் ஒன்று கொடுக்கலாம். சரியா? முஜ்தஹிதுன்னா யாரு, அவங்களுக்கு சில தகமைகள் இஸ்லாம் எதிர்பார்க்குது, அப்பதான் அந்த பணி அழகா செய்யலாம். அந்த முஜ்தஹிதுகளை யாருன்னு பார்ப்போம். அது புரிவாங்க. சரியா? ரைட். நான் பார்த்த நேத்து ஒரு குரூப்ல வந்து இந்த சட்ட மூலாதாரத்துடைய அல்குரானுடைய சிறப்பு சம்பந்தமான ஒரு பாடத்துல சரி இதுக்கு எப்படி சார் அறிமுகம் எழுதுறேன்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டுச்சு. அதுக்கு பெருசா தலையை உடைச்சு யோசிக்க தேவையில்ல, நோமலா சும்மா எழுதினா போதும். சரியா? ரைட். இங்க வாங்க, டைம் போகுது. அரபு மொழி அறிவு முதலாவது. அப்ப நீங்க சொல்லுவீங்க ஒரு முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகளை மிக முக்கியமான ஒரு தகமை தான் அரபு மொழி அறிவு பெற்றவரா இருக்கணும். காரணம் என்ன? ஏன் ஒரு முஜ்தஹிதுக்கு அரபு மொழி தெரியணும்? யாருக்காவது சொல்லணுமா? அரபு மொழி தெரியும். இஸ்லாமிய சட்டங்கள் வந்து அரபு மொழியில தானே சரி? இஸ்லாமிய சட்டங்கள் அரபு மொழியில இருக்குது என்றுதான் சரி. இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க. மத்தது அல் குரான் எல்லாமே அரபு மொழியில இருக்குது. ஆக முக்கியம் இஸ்லாமிய சட்டங்கள் அரபு மொழியில அது பில. சரியா? அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் அதோட மொழி வந்து அரபு தான். ஏண்டா ஒரு முஜ்தஹித் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் எதை நாடணும்? அல் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும் தான் நாடணும். அப்ப அல் குர்ஆன் வசனத்தையும் ஹதீஸையும் தேடி பார்த்து ஆராய்ஞ்சு அதை வச்சு தன்னை தீர்ப்பு சொல்லணும். அப்ப அவருக்கு கட்டாயம் அரபு மொழி அறிவிக்கும். ஏன்னு சொன்னாமா இப்ப இப்படி கேட்கலாம் தானே ஒரு ஆளுக்கு தர்ஜுமா இருக்குது. சரியா? அதே போல அரபு மொழியில ஹதீஸ் கிரந்தங்கள் தமிழுக்கு வந்திருக்குது. அதை வாசிச்சு தர்ஜுமாவை பார்த்து ஒரு முஜ்தஹிதுக்கு தீர்ப்பு சொல்ல இயலாதா? ஏழும் தானே, அப்படி சொல்லலாம் தானே. ஆனாலும் ஏன் அரபு மொழி அறிவு கட்டாயம் போடப்பட்டிருக்கின்றா? நல்லா விளங்கி கொடுங்க. ஒரு மொழிய இன்னொரு மொழியால ஒரு மொழியோட உண்மையான ஆழமான கருத்துக்களை விளக்கங்களை இன்னொரு மொழியால விளங்க இயலா. சரியா? பாருங்க, நீங்க டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்தா குர்ஆன்ல நிறைய பிரக்கெட் போட்டிருப்பாங்க. பிரக்கெட் போட்டு 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 தான் விளங்கப்படுத்துவோம் இல்லையா? அது விளக்கம் என்னன்னு சொன்னா அதுதான். சரியா? அந்த மொழியை படிச்சா தான் அந்த சரியான விளக்கங்கள் எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம் என்றதுதான் நடு விளக்கம். இதுகள் எல்லாம் போட்டுதான் இது எழுதணும். சரியா? எவ்வளவு அழகா எழுதணும் உங்களுக்கு. அரபு மொழி பற்றி அறிவுண்டா குர்ஆனும் ஹதீஸும் அரபு மொழி, அதனால அது தெரியணும். இன்னொன்று இப்ப மொழிபெயர்ப்புகள் வந்தாலும் அரபு ஏன் தெரியணும்டா எந்த ஒரு மொழியையும் அதனுடைய உண்மையான விளக்கத்தை தெளிவை சரியா விளங்கணுமா இருந்தா அரபு மொழி தெரியும். அப்ப அதுதான் அந்த விஷயங்களை வச்சுதான் ஒரு பந்தி எழுதணும். சின்ன ஒரு 4-5 வரைக்கும் கேள்விக்கு ஏத்த மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணி எழுத வேண்டி. ஓகே, செய்யலாம்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு இன்றைக்கு ஒரு ஆள் டக்குன்னு ஒரு டைம் வச்சு ஒரு 5 பாயிண்ட்ஸை வச்சு நீங்க சொந்தமா எழுதுங்க. இதுகள் தான் உங்களுக்கு ஹெல்ப் ஆயிட்டு. சரியா? நீங்க சுயமா தலைப்பு போட்டு எழுதி வாட்ஸ்அப் பண்ணி பண்ணுங்க, மாஷா அல்லாஹ், அது உங்களுக்கு ஹெல்ப் ஆயிட்டு. அதனால நான் சொல்ற விஷயத்த மைண்ட் எடுத்துக்கொண்டு சுயமா செய்யறதுக்கு போங்க. பல தடவை என்னத்தான் நாங்க உங்களுக்கு படிச்சு தந்தாலும் கரைச்சு ஊத்தினாலும் பெஸ்டா விளங்கப்படுத்தினாலும் நீங்க சுயமா மனசு வச்சு உட்கார்ந்து தலைக்கெடுத்து விளங்கி எழுதுற மாதிரி வராது. சரி, அதுதான் எங்களுக்கு தேவை. ஆகவே நீங்க அப்படி எப்ப இயங்க தோங்குறீங்களோ மாஷா அல்லாஹ், ஓகே. போன நேத்து அன்னைக்கு கிளாஸ்ல ஒரு புள்ள வந்து ஃபுல்லா விடை எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருச்சு. கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஒரு 1/2 an hourக்கு முன்னாடி.
அதுதான் தேவை. அந்த புள்ளைகள் தான் சாதிக்கும். அதே மாதிரிதான் சில ஆட்கள் நான் சொல்லாமலேயே சில விடைகள் எழுதி சில பாருங்கன்னு சொல்லி அனுப்பி அப்படி சுயமா இயங்குற ஆட்கள் தான் நிறைய சாதிப்பாங்க. எல்லாமே விளங்கப்படுத்தணும், எல்லாமே தரணும் இருந்தா கஷ்டம். பாருங்க, இப்ப இன்னைக்கு கூட 13 பேர் மாஷாஅல்லாஹ் வந்திருக்கிறீங்க இல்லையா? தேவை இருந்தா உங்களுக்கு நீங்க கட்டாயம் வருவீங்க. சரியா? கட்டாயம் முயற்சி செய்யணும், எழும்போணும் நேரத்தோட. இந்த டைம் நல்ல ஒரு டைம். அதனால தான் நான் இந்த யாருக்கும் சிக்கல் இல்லாத டைம். படிக்கிற ஆசை உள்ள பிள்ளைகள் மாஷாஅல்லாஹ் அழகா படிக்கும். ரைட்? இதை மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க வாங்க 2வது. சரியா? இதெல்லாம் புறமா இருக்கனா விளங்கப்படுத்த மாட்டோம் பெரும்பாலும். அல் குர்ஆன் பற்றி அறிவு. கட்டாயம் நீங்க பேச வேண்டிய இன்னொரு விஷயம் தான் ஒரு முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகள்ல அல் குர்ஆன் பற்றிய அறிவு இருக்கணும். சரியா? காரணம் என்னன்னா, இஸ்லாமிய ஷரியாட அடிப்படை சட்ட மூலாதாரத்துல பிரதானமானது அல் குர்ஆன். இல்லையா? அல்லாஹ் தாலாவுடைய வார்த்தை. ஒரு முஜ்தஹித் என்ன பிரச்சனை வந்தாலும் முதலாவது அது சம்பந்தமா குர்ஆன்ல இருக்குதா இல்லையான்றத பார்க்கணும். அப்ப அதை சொல்லிட்டு அல் குர்ஆன் பற்றிய பூர்ண அறிவு வார நேரம் அல் குர்ஆனிய கலைகள் பற்றிய அறிவு. உதாரணமா அஸ்பாபு நுசூல் என்று சொல்லக்கூடிய அல் குர்ஆன் வசனம் அருளப்பட்ட வரலாறு சம்பந்தமான அறிவை அவர் பெற்றிருக்கணும். நாசிஹ் மன்சூர் என்று சொல்லக்கூடிய மாற்றப்பட்ட வசனங்கள் பற்றிய அறிவை அவர் பெற்றிருக்கணும். முஹ்கம் முத்தஷாபி என்று சொல்லக்கூடிய குர்ஆன்ல வந்துள்ள தெளிவற்ற வசனங்கள் பற்றிய அறிவை அவர் பெற்றிருக்கணும். இதுதான் குர்ஆன் பற்றிய பூர்ணமான அறிவு என்று சொல்றது. சரியா? அப்ப சிலாக்கள் எழுதுவாங்க, இப்படி எழுதுவாங்க, உலூமுல் குர்ஆன் பற்றிய பூர்ண அறிவை பெற்றிருத்தல். அதாவது நாசி மன்சூஹ், மக்கி மதனி, ஹுரூஃபுல் முகத்தாத், அஸ்பாபு நுசூல் போன்ற அல் குர்ஆனிய கலைகளோடு தொடர்பான விடயங்கள் சம்பந்தமான தெளிவை அவர் பெற்றிருக்க வேண்டும். முதலாவது குர்ஆன் தான். அதுக்கு பிறகுதான் அடுத்ததுக்கு போகும். ரைட்? அடுத்ததுமா ஹதீஸ் பற்றிய ஆழமான அறிவு. ஒரு முஜ்தஹிதுக்கு கட்டாயம் ஹதீஸ் பற்றிய ஆழமான அறிவிக்கணும். முஆத் இப்னு ஜபல் கிட்ட நபி அவங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன? முதலாவது அல் குர்ஆன் அதுக்கு தீர்வு இருக்கா என்று பார்ப்பேன். 2வது ஹதீஸ்ல அதுக்கு தீர்வு இருக்கா என்று பார்ப்பேன். 3வது தான் என் அறிவை பயன்படுத்துவேன். ஒரு முஜ்தஹிதுக்கு இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை ஹதீஸின் பக்கம் போகணும். சரியா? நபி அவங்க இது சம்பந்தமா எங்கேயாவது தீர்ப்பு சொல்லிக்கிறாங்களா? அப்ப அவருக்கு ஹதீஸ் கிரந்தங்கள்ல நல்ல ஒரு நிபுணத்துவம் அவருக்கு இருக்கணும். ஹதீஸ் பற்றிய பூர்ண அறிவுலையும் நாசிஹ் மன்சூரோடு தொடர்பான ஹதீஸ் பற்றிய அறிவு, அஸ்பாபு உரூதில் ஹதீஸ், அஸ்பாபு நுசூல் மாதிரி ஹதீஸ் சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்துக்கு சொல்லுவாங்க அஸ்பாபு உரூதில் ஹதீஸ், அஸ்பாபுல் உரூதில் ஹதீஸ். சரியா? அஸ்பாபு உரூதில் ஹதீஸ். சரியா? அஸ்பாபுல் இல்லாட்டி படம் இல்ல, அஸ்பாபுல் உரூதில் ஹதீஸ். ஹதீஸ்கள் சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை. அஸ்பாபுன்னு தான் வருவீங்க இன்னைக்கு. சரியா? இல்ல வெட்டுங்க. அஸ்பாபு உரூதில் ஹதீஸ். சரியா? அதாவது அஸ்பாபு நுசூல் குர்ஆன்ல இருக்குதானே, குர்ஆன் வசனம் அருளப்பட்டதுக்கான காரணம். அது மாதிரி அஸ்பாபு உரூதில் ஹதீஸ்ல ஹதீஸ்கள் சொல்லப்பட்டதுக்கான காரணம். ரைட்? அப்ப இன்னைக்கு என்ன சொன்னான்? ரைட். அப்ப ஹதீஸ் பற்றிய பூரண அறிவை பெற்றிருத்தல். சும்மா பாடமாக்க வேணாம். கைட வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு இதை வச்சுக்கொண்டு ஃபுல்லா கட்டப்பாடமாக்குறது. ஹதீஸ் பற்றி பூரண அறிவு பெற்றிருத்தல் அது சரி வராது. சிலதுக்கு பாடமாக்கத்தான் வேணும். ஆனா சிலது நீங்க விளங்கி உங்களோட வசன நடையில எழுதணும். அதுதான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் ஆயிட்டு. அதுக்குதான் உங்களை கூட ட்ரெயின் பண்ணுங்க. சரியா? உங்களை ட்ரெயின் பண்ணுங்க. அதுக்கு தான். அப்பதான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். எனக்கு எழுதலாம் ஒரு நம்பிக்கை ஒன்று வரும். ஓகே? அப்ப ஹதீஸ் பற்றி அறிவு உங்களுக்கு போதும். இது இப்படித்தான் எழுதணும் என்றது இல்லை. அது சம்பந்தமா ஒரு 7-8 வரிக்கு அல்லது ஒரு 10 வரிக்கு ஒரு பந்தி எழுத தெரிஞ்சா, 5 வரிக்குனாலும் பரவாயில்ல, எழுத தெரிஞ்சா போதும். அது ஒரே ஸ்டைல தான் வரணும் என்றது இல்லை. வாசிச்சா ஒரு ஹதீஸ் பற்றிய அறிவு அவருக்கு பெறணும் என்றது அந்த பந்தியிலிருந்து விளங்கும். ஓகே? ரைட். அடுத்ததுமா இதோடயே நீங்க சொல்லணும் உசூல் ஹதீஸ், உசூல் ஃபிக்ஹ். சரியா?
இந்த ரெண்டு சொல். நீங்க குர்ஆன் பற்றிய அறிவுக்கு ஹதீஸ் பற்றி இப்ப இதுல வந்து உசூல் ஹதீஸ் உசூல் ஃபிக்ஹ் ரெண்டு இருக்குது. உசூல் ஹதீஸ்னா ஹதீஸுடைய அடிப்படையான அம்சங்களை பத்தி விளங்கப்படுத்துற கலை தான் உசூல் ஹதீஸ். அது பற்றி அறிவு இருக்கும். சரியா? ஹதீஸுடைய அடிப்படையான அம்சங்கள்னு சொல்லுவோம். ரைட்? அதுல ஹதீஸை எப்படி விளங்குறது, எப்படி மக்களுக்கு விளங்கப்படுத்துறது. சரியா? ஒரு ஹதீஸ விளங்குற ஆள், விளங்கப்படுத்துற ஆள் என்ன தகவல்களை பெற்றிருக்கணும், ஒரு ஹதீஸ எந்த ஒழுங்குல விளங்கப்படுத்தணும், ஒன்றுக்கு முரணா இன்னொரு ஹதீஸ் வந்தா எப்படி விளங்குறது, இந்த விஷயங்களை விளங்கப்படுத்துற பகுதி தான் உசூல் ஹதீஸ். சரியா? உசூல் ஹதீஸ் வரலாம். ரைட்? அப்ப அவைகள் பற்றிய ஒரு பூர்ண அறிவு நீங்க 5 ரெடி ஆகினா போது நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். உசூல் ஃபிக்ஹ்னா இஸ்லாமிய சட்டக்கலையின் அடிப்படையான விஷயங்களை விளங்கப்படுத்துற பகுதி. ஒரு பிரச்சனை வார நேரம் எப்படி அணுகணும், எப்படி தீர்வு காணணும், ஒரு பிரச்சனை எப்படி விளங்கணும், இமாம்கள் அறிஞர்கள் எப்படி விளங்கினாங்க, ஒன்றுக்கு முரணா இன்னொரு தீர்வு வர நேரம் அந்த ரெண்டுலேயும் பொருத்தமான தீர்வு எப்படி தெரிவு செய்யறது, இப்படியெல்லாம் உசூல் ஃபிக்ஹ் பற்றி அறிவு. அடுத்தது இன்னொன்னு இருக்குது. சரியா? இதோட அடுத்தது நாங்க பார்ப்போம் புதிய பிரச்சனைகள் பற்றி அறிவு. கட்டாயம் பேசு. இது லேசி உங்களுக்கு. உசூல் ஹதீஸ் உசூல் ஃபிக்ஹ் கஷ்டம்னாலும் புதிய பிரச்சனை, ஒரு ஆள் ஒரு பிரச்சனை ஒன்று கொண்டு போனா அவர் கேட்கிற கேள்வி அந்த பிரச்சனை சம்பந்தமான நாலேஜ் இருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு டெஸ்ட் டியூப் பேபி. சரியா? பரிசோதனை குழாய் குழந்தை. பரிசோதனை குழாய் குழந்தை. சரியா? நான் உங்களுக்கு செகண்ட் பேப்பரைக்கும் ஹெல்ப் பண்ற மாதிரி தான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன்னா. சரியா? ரைட். பரிசோதனை குழாய் குழந்தை டெஸ்ட் டியூப் பேபி இல்ல, அவரால் கேட்கிறாரு டெஸ்ட் டியூப் பேபி மூலம் குழந்தை பெற்றெடுக்கலுமா, வாடகை தாய்முறை இஸ்லாத்துல இருக்குதா, உறுப்பு மாற்று சிகிச்சை இருக்குதா, குளோனிங் மூலம் குழந்தை உருவாக்கலாமா, இதுதான் நவீன பிரச்சனைகளுக்கு சொல்லுவாங்க. இப்ப அவருக்கு அது சம்பந்தமான நாலேஜ் ஒண்ணு. பரிசோதனை குழாய் குழந்தைன்னா என்னன்றது அவருக்கு விளங்கும் இல்லையா? குளோனிங் மூலம் குழந்தை உருவாக்குதல்னா என்னன்னு அவருக்கு விளங்கும். சரியா? யாருக்காவது தெரியுமா பரிசோதனை குழாய் குழந்தை டெஸ்ட் டியூப் பேபி? சரியா? இது சம்பந்தமா நார்மலா எங்களுக்கும் தெரியணுமே. ரைட். அப்ப அது சம்பந்தமான அறிவு அவர் பெற்றிருக்கும். நீங்க சில நேரங்கள்ல இஜ்திஹாத் அல்லது இஜ்மாட இஜ்திஹாத தேவை அல்லது அவசியம் அல்லது முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்தக்குள்ள ஒரு பாயிண்ட்ஸ் போட்டு விளங்கப்படுத்துவீங்க. புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவுது அல்லது இஸ்லாத்துக்கு இயக்க சக்தியை வழங்குகிறது. இஸ்லாத்துக்கு இயக்க சக்தியை வழங்குகிறது என்று சொல்லணும். ஒரு நிமிஷம். ரைட். அப்ப அதுல நீங்க அதை பத்தி விளங்கப்படுத்தணும். இஸ்லாத்துக்கு இயக்க சக்தியை வழங்குது. உதாரணமா இப்ப பரிசோதனை குழாய் குழந்தை உங்களுக்கு சில ஆட்களுக்கு சும்மா பாடமாகிட்டு போறது. சரியா? இதுல வாடகை தாய்முறைன்னு ஒண்ணு இதெல்லாம் விளங்கப்படுத்தி கொண்டிருக்க டைம் போகுது. வாடகை தாய். சரியா? வாடகை தாய்னா என்ன? ஹயமது என்று சொல்லுவாங்க. அமெரிக்கா போன நாடுகள்ல ஒரு கணவன் ஒரு மனைவியும் திருமணம் முடிச்சு மனைவி குழந்தைய சுமக்கிறதுக்கு பயப்பட்டா அல்லது அவளோட அழகு குறைஞ்சிடும் என்று பயந்தா வாடகைக்கு ஒரு தாய் எடுத்து இந்த கணவனையும் இந்த மனைவியையும் கருவையும் விந்தையும் ஒன்று சேர்த்து குழந்தை உருவாக்கி அந்த தாயிட வயிற்றுல வைப்பாங்க. வச்சு அந்த தாய் தான் அந்த குழந்தைய கற்பம் தரிச்சு அந்த குழந்தையை பெற்று கொடுக்க கொள்ள எக்ரிமெண்டோட காசு எடுத்துட்டு கொடுத்துட்டு வச்சுக்கோ. இதுதான் வாடகை தாய்மொழி. இது இஸ்லாத்துல இருக்குதா? பரிசோதனை குழாய் குழந்தை டெஸ்ட் பேபி இது இந்தியாவில செய்யறாங்க, இலங்கையிலையும் நிறைய பேர் போயிட்டு சக்சஸ் ஆகிடுது. சரியா? அதாவது ஒரு கணவன் ஒரு மனைவி ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் 10 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை. சரியா? அப்ப தேடி பார்த்தா செக் பண்ணி பார்த்தா இந்த மனைவிக்கு வந்து சரியா மனைவியுடைய கருப்பப்பையில கருவும் விந்தும் ஒன்று சேர்ந்து அப்படியே பெய்த்து கருப்பப்பையில தான் அது வளரும் இல்லையா? அப்ப கருப்பப்பை ஆரோக்கியமாயிக்குது. கருப்பப்பையில போற வழியில நிறைய தடைகள் இருக்குது. கட்டிகளோ சுவர் தடிப்பமாயிக்குதோ எப்படி பல பிரச்சனை. அதனால குழந்தை வளர்றது இல்லை. அப்ப டாக்டர்ஸ் என்ன செய்யறாங்கன்னா ஒரு டெஸ்ட் டியூப்ல ஒரு குழாயில பரிசோதனை குழாயில அந்த கணவன் விந்தையும் மனைவியில கருவையும் எடுத்து உருவாக்கி அதை நேரடியா அந்த தாயிட கருப்ப பைக்குள்ள வச்சுடுவாங்க. அதுக்கு போது அது அழகா வளரும். சரியா?
இதைத்தான் சொல்றது பரிசோதனை குழாய் குழந்தை. இங்கேயும் கூட பல பேர் சக்சஸ் இல்லாம இந்தியாவுக்கு போயிட்டு குழந்தை அந்த மாதிரியான இதை செஞ்சு குழந்தை பெற்றெடுத்து வந்திக்கிறாங்க, எனக்கு தெரியும். சரியா? அப்ப இதைத்தான் சொல்றது பரிசோதனை குழாய் குழந்தை. இது இஸ்லாத்துல இப்ப அனுமதி இருக்குதா? வாடகை தாய் முறை. இன்னொன்னு மட்டும் சொல்றேன். சரி, சில நேரங்களில் சில உதாரணங்கள் போட்டு உங்களுக்கு எழுத வேண்டி வரும். புதிய பிரச்சனைக்கு தீர்வுனா சும்மா தடமாறுவீங்க. கொயின்ஸ் வேணுமே, பாடையில இருக்கணுமே. அப்ப இன்னொன்னு வந்து குளோனிங். சரியா? குளோனிங் மூலம் குழந்தை உருவாக்கல். குளோனிங் சரிதானே? குளோனிங் மூலம் குழந்தை உருவாக்கல் உங்களுக்கு தெரியும். இப்ப அறிவியல் துறையில முன்னேற்றத்தால மனிதனுடைய களம் இங்குதானே, உடம்புல இருந்து எடுக்கிற ஒரு களத்தை வச்சு அதே மாதிரியான அசல் பிரதிகளை உருவாக்கலாம். நகல் பிரதிகள், கோபீஸ். இப்ப என்ன மாதிரியே 100 பேரை உருவாக்கலாம். சரியா? என்ன மாதிரியே எல்லா இயல்புகளையும் கொண்ட ஒவ்வொரு ஆக்கள் மாதிரியும் பல பேரை உருவாக்கலாம். இது இஸ்லாத்துல அனுமதி இருக்குதா? உலக நாடுகள்ல இது அனுமதி இல்ல. நான் சும்மா கேட்கிறேன். அப்ப குளோனிங் மூலம் குழந்தை உருவாக்குதல் என்ற புதிய பிரச்சனை, பரிசோதனை குழாய் குழந்தை என்ற பிரச்சனை, வாடகை தாய் என்ற பிரச்சனை, இதெல்லாம் தெளிவா உங்களுக்கு விளங்கணும். நீங்க விடை எழுதக்குள்ள ஃபுல் கிளியரா விடை எழுதுற மாதிரி இருக்கணும். சரிதானே? இது உங்களுக்கு 2 விஷயத்துக்கு சொல்லி தந்திக்கிறேன். முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகள் சம்பந்தமா எழுதக்குள்ள புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணல் போட்டு எழுதுவீங்க. இன்னொன்னு சொன்னேன், இஜ்திஹாதுடைய அவசியம், கியாசுடைய அவசியம், இஜ்மாவுடைய அவசியம் முக்கியத்துவம் வரக்குள்ள புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவி செஞ்சு இஸ்லாத்துக்கு இயக்க சக்தியை வழங்குகிறது. அப்ப நீங்க இதெல்லாம் சொல்லணும். இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லாட்டி இஸ்லாம் மார்க்கம் காலாவதியான மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம் பாலைவன மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம் பழைய மார்க்கம் என்று குற்றம் சாட்டுவாங்க. அப்ப இப்ப வர லேட்டஸ்ட் பிரச்சனைக்கு இஸ்லாத்துல தீர்வு இல்லைன்னு வந்துடும். ஆகவே அந்த குற்றச்சாட்டிலிருந்து பாதுகாக்கிற வேலைய துணை மூலாதாரங்கள் செய்கின்றன, அல்லது இஜ்மா செய்யுது, அல்லது கியா செய்யுதுன்னு உங்களுக்கு எழுதலாம். சரியா? நோட் எடுத்துக்கொள்ளுங்க, நான் நிறைய விஷயங்களை சொல்றேன். ரைட். அப்ப இதுதான் இதுல ஆக முக்கியமான நீங்க விளங்க வேண்டிய. ரைட். அப்ப ஒரு முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகள்ல புதிய பிரச்சனை பற்றிய அறிவு. அப்ப இதை வச்சு நீங்க எழுதும். ஒரு முஜ்தஹிதிடம் ஒரு 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 சாதாரண பாமர மனிதன் ஒரு புதிய பிரச்சனையோட கொண்டு போயிட்டு கேட்கிறான். சரியா? உதாரணமா, கம்ப்யூட்டர்ல இருந்து கொண்டு வீட்டுல இருந்து கொண்டு ஒரு தொழிலோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அது கூடுமா கூடாதா? ஸ்கைப் மூலமாக என்ன அக்கது நடக்கலுமா? ஒரு கல்யாணத்துல வழி ஒரு ஆள் இங்கிட்டு பக்கம் இருக்கிறாரு, வழி லண்டன்ல ஸ்ரீலங்கால இருக்கிறாரு, ஈஜாப் இந்த யாரு மணமகன் வந்து லண்டன்ல இருக்கிறாரு. இப்ப இவங்களோட ஒப்பந்தம் அக்கது நடக்குமா, ஏழுமா? இப்படியான நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப அதுக்கெல்லாம் தீர்வு சொல்ல துணை மூலாதாரங்கள் உதவுது. அப்ப அந்த அறிவு அவருக்கு இருக்கணும் என்ற விஷயம் தான் இன்னைக்கு நீங்க பேசணும். ரைட். அடுத்தது அப்ப ஓகே தானே? ஷோர்ட்டா சொன்னா சரியா? முதலாவது முஜ்தஹிதுக்கு இருக்க வேண்டிய அறிவு அரபு மொழி பற்றிய அறிவு, குர்ஆன் பற்றிய அறிவு, ஹதீஸ் பற்றிய அறிவு, புதிய பிரச்சனைகள் பற்றிய அறிவு கட்டாயம், அது தேவை. சரி, அது இல்லாம உசூலுல் ஹதீஸ், உசூலுல் ஃபிக்ஹ், அதே மாதிரி உலூமுல் குர்ஆன் பற்றிய அறிவையும் சொல்லுவாங்க. சரியா? குர்ஆனிய கலைகள் பற்றிய அறிவும் அவருக்கு இருக்கணும். ஆக முக்கியமா இன்னொன்னு, மக்களுடைய நிலைமை சிச்சுவேஷன் விளங்கும். சரியா? சூழல், அந்த பிரச்சனையை கொண்டு வர மக்களுடைய சூழல் சம்பந்தமான அறிவும் விளங்கணும். இந்த மக்கள் எந்த இடத்துல இருந்து வராங்க, சரியா? அங்க என்ன பிரச்சனை கூட இருக்குது, அந்த பிரச்சனையை கொண்டு வர மக்களுடைய நிலைமைகள் பற்றிய அறிவும் ஒரு முஜ்தஹிதுக்கு கட்டாயம். இதெல்லாம் நம்ம பாடமாக்குற விஷயம். இதெல்லாம் அழகா விஷயத்தை விளங்கினா அவங்களுக்கு எழுதலாம். இது லேசான ஒரு பகுதி. இதுகளை தான் புலகளுக்கு நோட்ஸை கொடுத்து எழுது இது பாடமாக்கி புலகளை கஷ்டப்படுத்தி சிம்பிளா விளங்கப்படுத்தினா உங்களுக்கு அழகா இதை எழுதலாம். ரைட்? நீங்க இதுல 5 பாயிண்ட்ஸ், சரியா? 5 பாயிண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் எனக்கு நீங்க எழுதி காட்டுவீங்க. விரும்பினாக்கள் எழுதி காட்டுங்க, நான் உங்களுக்கு அதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் பண்றேன். கட்டாயம் செய்யுங்க, மனசு வச்சு செய்யுங்க, விரும்பி படிங்க. படிப்புல 2 இருக்குது. சரியா? விருப்பத்தோட படிக்கிறது இருக்குது. சில புள்ளட்ட போய் கேட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான பாடம் எதுன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லும் இல்லையா? அது சில நேரம் பாடத்துல இன்ட்ரெஸ்டை விட பாடம் படிப்பிக்கிற ஆக்கள்ல உள்ள இன்ட்ரெஸ்ட்ல தான் அது வரும். டீச்சர், இந்த டீச்சர் பெஸ்டா படிப்பிப்பா, அதனால அந்த பாடம் எனக்கு பிடிக்கும். சரியா? எனக்கு ஞாபகம் இருக்குது, வரலாறு படிப்பிக்கிற ஒரு சார் உண்டு. நான் ஒரு இடத்துக்கு செமினாருக்கு போன நேரம் ஒரு நாள் அங்க இரவு தங்கினேன். அங்க வரலாறு படிப்பிக்கிற சாரோட தான் தங்கினேன். அப்ப அவரு சொல்ற கதை என்னன்னா, அவர் வரலாறு சிம்பிளா படிப்பிக்கிறார். சரி, சின்ன யங் ஆளும்
அவட்ட கேட்ட நேரம் ஏது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, சார் எனக்கு படிப்பிச்ச டீச்சர், சரியா, வேறொன்னும் இல்லை, வரலாறுன்ற வேறொன்னும் இல்லை, அந்த டீச்சரால தான் நான் இதுல இன்ட்ரெஸ்ட் ஆகினு வரும். ஆகவே ஆக முக்கியமாய்தான் உங்களுக்கு தகவல்களை சரியா விளங்கப்படுத்தினா பாடம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ஆகினா அதுக்கு போல யாருமே உங்களை வரட்ட தேவை, சரியா. எனக்கிட்ட ஒரு புள்ள கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னால படிச்ச ஒரு புள்ள, ஒரு கிளாஸ் நான் படிப்பிக்க போகல, அதுல ஒரு புள்ள இருக்குது, சரியா. அந்த புள்ள இன்னைக்கு வேலை கொடுத்தா அடுத்த நாள் காலையில ஃபெஸ்ட்டுக்கு எனக்கு காட்டுறது அந்த புள்ள தான் கொப்பி. நான் 5 நாள் டைம் கொடுத்திருப்பேன், மண்டே கொடுத்து ஃப்ரைடே காட்டு பண்ணுவேன், டியூஸ்டேயே வந்துடும், வல்லமையா வந்துடும். என்ன ஆச்சரியம், அந்த பிள்ளைக்கு அந்த பாடத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அதை செஞ்சாகணும் என்ற ஆசை, அது வந்தாமா வேற எதுவும் தேவை, சரியா. சொல்லுவாங்களே, முடியும் என்றால் 1000 வழிகள், முடியாதென்றால் 1000 காரணங்கள் சொல்லுவீங்க. ஏலாட்டி ஒவ்வொரு காரணம், இன்னைக்கு காலையில ஜூம் கிளாஸுக்கு போறதுக்கு மனசு வராட்டி 1000 காரணம், சரியா. அதுல பொய்யும் மிகும் உண்மையும் மிகும், இன்டர்நெட் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, கவரேஜ் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, எலும்பிக்கு எல்லாம் பேசி சேர் கஷ்டம் சுகம் இல்லை. ஆனா 7 முண்டு வந்தா எல்லாத்தையும் உடைச்சிட்டு உங்களுக்கு போகலாம், சரியா. உங்களுக்கு முடியும்ன்ற ஒரு தைரியம் வந்தா இதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, உடைச்சிட்டு போகணும். அதாவது அந்த மைண்ட் எடுங்க. இன்ஷா அல்லாஹ் நான் இஸ்லாம் பாடத்துல எடுப்பேன்னு நம்பிக்கையோட இறங்குங்க, சரியா. நல்லா தேடுங்க, நல்லா படிங்க, சுயமா செய்யறதுல தாமா உங்களுக்கு வெற்றி இருக்குது. நீங்க பாத்திப்பீங்களே, சயின்ஸ் பாடத்துல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுத்த புள்ளைகளை, காமர்ஸ்ல எடுத்த புள்ளைகளை விசாரிச்ச நேரம் அவங்க நிறைய பேட்டி கொடுத்ததுல மிக முக்கியமா சொன்னது, நான் நிறைய சுயமா படிச்சது, ஜூம் கிளாஸஸ்ல போயிட்டு டீச்சர்ஸ் மாதிரி சொல்றதை வச்சு நோட் எடுத்து படிச்சது, நிறைய பாஸ் பேப்பர்ஸை செஞ்சு பார்த்தது, ஸ்கூல்ல படிப்பிச்சது என்றது ஒரு பக்கம் நீக்கும். இப்படி நாம சுயமா செஞ்சதால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். அடுத்து நான் படிப்பிச்சேன், அந்த விஷயங்களை தெரிஞ்சாக்களுக்கு சொல்லி கொடுத்தேன், டிஸ்கஸ் பண்ணினேன் சொல்லி வருவது, சரியா. இதெல்லாம் நீங்க உங்களோட மைண்ட்ல போட்டுக்கொள்ளுங்க. நான் இப்படி கிளாஸ் போகல இடையில முக்கியமான விஷயங்களும் சொல்லி தருவேன். நீங்க கட்டாயமா அவ்வளவு பேரும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஏலும் இஸ்லாத்துல எந்த கஷ்டமும் இல்லை, ரைட். வாங்கம்மா. அப்ப முஜிதஹிதுக்கு இருக்க வேண்டிய தகமைகள் என்ற விஷயத்த நாங்க பார்த்துட்டோம். ஓகே, இப்ப நாங்க திருப்பி எங்களோட பாடத்துக்கு போவோம். அப்ப இதுல ஓகேயா. அடுத்தது இது கொஞ்சம் மங்களாகிது, நான் வாசிக்கிறேன். இப்படி கொஞ்சம் கேள்வி வரும் இல்லையா, இப்படி ஏபிசிடி ஹெச்ஐ அப்படி போட்டு வந்து இதுல இருந்து பொருத்தமான தொகுதி என்னன்னு திருப்பி அதே மாதிரி தான் கேட்டு வரும், சரியா. இதுல பாருங்க, நான் வாசிக்கிறேன், எழுத்து கொஞ்சம் மங்களாகிது. பின்வரும் அட்டவணை உள்ள பதங்களை கவனத்தில் கொள்க. இபாதத், ஷிர்க், ரித்தத், இல்ஹாத், இமாரத், குஃபுர், கிலாஃபத், விலாயத், நிஃபா, சரியா. ரைட். இப்ப கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் இருங்க. இதுல பாருங்க, மேலுள்ள அட்டவணையில் ஈமானை பாதிக்கும் அம்சங்கள், சரியா. அப்ப ஈமானை பாதிக்கும் அம்சம்டா இபாதத் வராது, இபாதத் வராது, சரியா. ரைட். இது மார்க் கஷ்டமாகுது, நீங்க வாங்க. சரி, ஈமான் சும்மா வாயில விளங்கப்படுத்தணும் பாருங்க. ஈமானை பாதிக்கும் அம்சத்துல இபாதத் வராது, வணக்க வழிபாடு வராது, ரைட். ஷிர்க் வரும், ஷிர்க், குஃபுர், ரித்தத், நிஃபாக், இல்ஹாத், இந்த 5 தானே மேய்க்குது ஈமானை பாதிக்குது. அப்ப இபாதத் இல்ல, ஷிர்க் பி வரும், ரித்தத் சி வரும், இல்ஹாத் நாஸ்திகவாதம் வரும், இமாரத் வராது, இமாரத்துல பூமியை வளப்படுத்தல், குஃபுர் வராது, ஹிலாஃபத்துல அதுவும் வராது, விலாயத் என்று சொல்லும் வராது, சரியா. ரைட். நிஃபாக் என்று சொல்லும் வராது, சரியா. விலாயத் என்ற சொல் வந்து பொறுப்பெடுத்தல், வழி என்ற சொல்ல இருந்து வந்துச்சு. கொஞ்சம் பேர் அது நானும் இந்த தேடி எடுத்த ஒரு சொல் ஒண்ணு, சரியா. கொஞ்சம் பாருங்க அத. விலாயத் என்று சொன்னா பொறுப்படுத்தல் கருத்தை குறிக்கும், சரியா. பொறுப்படுத்தல் கருத்தை குறிக்கும். அப்ப இதுக்குள்ள விடிய உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். ஏ வராது, சரியா. அப்ப பாருங்க, ஏ ஏ இந்த 3 ஒரே நிக்க வெட்டி விட்டுருவீங்க,
ஒரு சொல் வராதுன்னு சொன்னா முதலாவது என்ன செய்வீங்க, இது ஒரு வெட்டு, இது ஒரு வெட்டு, இது ஒரு வெட்டு. அப்ப இன்னைக்கு பி ஷிர்க் வருது, ரித்தத் வரும், இல்ஹாத் வரும், இமாரத் வரும், வராது. சரியா? அப்ப ஈயே வெட்டுவீங்க. அப்ப இந்த 4 வெட்டி பற்றும், இது மட்டும்தான் இருக்கு. சரியா? முதலாவது வராத ஒரு சொல் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு எழுத்துல வந்து அதை வெட்டி விடுங்க, அதை பார்க்கவே தேவையில்லை. பென்சிலால அதை வெட்டி விடுங்க, அது பார்க்கவே தேவையில்லை. அப்ப இனி பேலன்ஸா 2 வரும், அது 2லயும் கொஞ்சம் தேடுங்க, குயிக்கா வந்து. சரியா? விடுகளை குயிக்கா செய்யறதுக்கும் சரியா செய்யறதுக்கும் நீங்க பழகும். அடுத்தது சரியா? அடுத்தது பாருங்க, இதுவும் அதே போலதான். ஜகாத்தோடு தொடர்புபடும் பதங்கள் முழு பாட படிச்சு கிளியரா இருந்தா தாமா இதெல்லாம் விளங்கும் உங்களுக்கு. ஆமில், ஆமில்டா யாரு? ஆன்சர் பண்ணுங்க. ஆமில் ஜகாத் இத வசூலிப்பவங்க. ஜகாத்தை வசூலிப்பவர். அப்ப அது வரும். ஓகே. ரிகாப், ரிகாப்டா உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமை. ரிகாப்டா உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் என கருத்தை குறிக்கும். உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் சின்னொரு விளக்கம் தர வேண்டியது நான் தாரேன். இதுல ரிகாப்னு ஒண்ணு நீக்குது, காரின்னு ஒண்ணு நீக்குது. இந்த ரிகாப்னு ஒண்ணு நீக்குது, அதே போல இன்னொன்னு நீக்குது. என்ன சொல்றது, அடிமைகளுக்கு என்ன சொல்றது, அடிமைகள் உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் தான் ரிகாப். சரியா? அப்துல் அப்படியா? அடிமைகளுக்கு என்ன சொல்றது, சும்மா ஜகாத் பெற தடை செய்யப்பட்டாக்கள் தானே. சரியா? அதுக்கு என்ன சொல்றது, இப்ப ஜகாத் பெற தடை செய்யப்பட்டாக்கள்ல ஒண்ணு வரும் நபீட குடும்பத்தினர். சரியா? அதே போல வேற ஜகாத் பெற தகுதி அற்ற ஆக்கள்ல கூடுதல பணக்கார ஆக்கள், அடிமைகள் இல்லையா? அடிமைகளும் வரும், பணக்கார ஆக்களும் வரும், காபீர்கள் மதம் மாறிகள் வரும். சரியா? அப்ப இங்கனைக்கு வார அடிமைகள் என்று சொல்லிக்குது, அங்க வார உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள் ஒன்னிக்குது. ரெண்டும் கவனமா பாத்துக்கணும். சரியா? அதான் நான் இங்க சொல்ல வந்தேன். சரியா? ரைட். அப்ப அதை கொஞ்சம்